மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் சாப்பிடல, அதனால் இப்போ ஹோட்டலில் நிப்பாட்டிட்டு சாப்பிட்றலாங்க. ஓகே, சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். சுபி இங்கேருந்து பாரு லொக்கேஷன் செம்மையாக இருக்குல்ல, மேலே ஹில் வியூ. இங்கே லொக்கேஷன் நல்லா இருக்குல்ல, எங்கே ரோட் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 கிலோமீட்டர் இருக்குது. 5 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலையுடைய அடிவாரத்துக்கு ரீச் பண்ணிடுவோம். அப்புறம் அங்கே போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறோம் எல்லாமே. இதுவே லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. இந்த மரம், அந்த டேட்ஸ் மரமாக இருக்கும், அது பேர் தான் தெரியல. எழில்மிகு கொல்லிமலை உம்மை இனிதே வரவேற்கிறது. போலாமா? கொண்டை ஊசி வளைவுகளுக்கு கொல்லிமலையை கொண்டாட அழைக்கின்றோம். 70 ஹேர்பின் பென்ஸ் வந்து இருக்குங்க. என்ஜாய் பண்ணி வந்து வண்டி ஓட்டலாம். பைக் லவர்ஸ்க்கு வந்து கொல்லிமலை வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். பைக் ரைடிங் பண்ணுறதுக்கு இந்த ரோடு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நம்ம டேர்னிங் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு அந்த 70 ஹேர்பின் பெண்டு டேர்ன் பண்ணி போகிற மாதிரி. இதை பாருங்களேன், எடுத்தோடனே நல்லா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பிச்சிடலாங்க. டேர்னிங் நிறையா வந்துகிட்டே இருக்கும். அப்படியே டேர்ன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது வியூ. ஹேர்பின் பெண்டு 1 சுவி, இது வந்து 1 ஹேர்பின் பெண்டு. 70க்கு வந்து ஒரு ஹேர்பின் பெண்டு இப்போ தான் தாண்டுறோம். ஃபஸ்ட்டு ஒன்று தாண்டியாச்சு. அப்படியே தரையை தொட்டு போகுது. ஆக்சுவலி என்னோட பூட்ஸ் கூட கீழே இடிச்சுது, அந்தளவுக்கு டர்ன் பண்ணோம்.